வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு முட்டையும் பிரெட்டும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பவுலில் 3 முட்டையை உடைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம பிரெட்டை கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு கோதுமை மாவுல செஞ்சிருக்க பிரெட் எடுத்திருக்கேன். மொத்தமா 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்னையும் 9 பீஸ் வர மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிருங்க. அடுத்து பணியாரக்கல்ல அடுப்புல வச்சு நல்லா சூடு பண்ணிருங்க. ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சமா வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு பீஸா வச்சிருங்க. இதுக்கு மேல நம்ம கலந்து வச்சிருக்க முட்டைய ஒரு ஸ்பூன் ஊத்திருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருந்தீங்கன்னா 1 நிமிஷத்துல ஒரு சைடு நல்லா வெந்துருங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த 1 நிமிஷத்துல இன்னொரு சைடும் நல்லா வெந்துரும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான எக் பிரெட் பைட்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.